நன்றி நன்றின்னு சொல்லுவோம்ல, அந்த நன்றிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அது விஜயகாந்த். விஜயகாந்தோட சேர்ந்து நடிச்சா அவர் நடிகன் ஆயிடுவாரு அப்படின்ற ஆசையில நான் விஜயகாந்த் அவர்களுக்கு போன் பண்ணேன். யாரு போய் ஏதாவது டேட்டு கதை சொல்லணும்னா இப்ராஹிம்ல பாருங்கன்னு சொல்லுவாரு. எங்கிட்ட மட்டும் அப்படி சொல்ல மாட்டார். அடுத்தவனுக்காக கை நீட்டி அடுத்தவன் வாழணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் மனிதன். காலம் ஒரு திரையுலகில் வாழ்ந்தது என்பது, வாழ்ந்தது என்று சொல்லுவதை விட இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவரை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க. அவரு ஆரம்ப காலங்கள்ல இருந்து எப்படி இருந்தாரு, எப்படி வந்தாரு, எல்லாருக்கும் எப்படி சோறு போட்டாரு, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆகவே நான் என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் அமர்ந்துள்ளேன். நட்பு அப்படின்னு என்னன்னு கேட்டா, நட்புன்னா என்ன? அது விஜயகாந்த். அன்பு அன்பு என்னன்னு கேட்டா அது விஜயகாந்த். மரியாதைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அது விஜயகாந்த். நன்றி நன்றின்னு சொல்லுவோம்ல, அந்த நன்றிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அது விஜயகாந்த். மொத்தத்துல மனிதனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அது விஜயகாந்த். ஏன்னா மூச்சு விடுற அத்தனை பேரும் மனுஷன் அல்ல. அடுத்தவனை பார்த்து இறக்கப்பட்டு உதவி செய்திருக்கிறவன் தான் மனிதன். சாகர வரைக்கும் வாழ்றது வாழ்க்கை இல்லை தம்பி. அடுத்தவங்க மனசுல வாழ்ற வரைக்கும் தான் வாழ்க்கை. எம்ஜிஆர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை போல இன்னும் 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் உங்கள் விஜயகாந்த் உங்கள் மனதில் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் மனசு அப்படிப்பட்டது. அவர் மனசு அப்படிப்பட்டது. நான் நன்றி மறக்காதவன், அவரும் நன்றி மறக்காதவன். என் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இது. நான் எந்த மேடையில் நான் போனாலும் நான் அவரை பத்தி சொல்லாம இருக்கிறது இல்லை. என் மகன் அவர் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டாரு. நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன். அது சரியா ஓடல. அடுத்து அவரை எப்படியாவது நடிகனாக்கிடணும். விஜயகாந்தோட சேர்ந்து நடிச்சா அவர் நடிகன் ஆயிடுவாரு அப்படின்ற ஆசையில நான் விஜயகாந்த் அவர்களுக்கு போன் பண்ணேன். இது நல்லா கேட்டுக்குங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ண, டைரக்டர்கிட்ட பேசுவேன். அந்த உரிமை எனக்கு இருந்தது, அவர் கொடுத்துருந்தார். ஃபோன் பண்ணா, என்ன சார் சொல்லுங்க சார், எங்கே விஜய் இருக்கிற? வீட்டில் இருக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். ஆனா 2 நிமிஷத்துல அவர் ஏன் வீட்டுக்கு வந்துட்டார். குளிச்சுட்டு போலாமே, நான் பாத்ரூம்ல போறேன், இவர் பெட்ரூம்குள்ள நுழையிறாரு. என்ன சார் விஷயம் சொல்லுங்க சார் அப்படின்னு.
அதாவது அது வரைக்கும் ஒரு 75 படங்கள் மேல அந்த டைம்ல முடிச்சிருப்பாரு. அவ்வளவு பெரிய நடிகர். நான் பேசின உடனே அவர் வர்றார். என்ன விஜய் வந்துட்டீங்க, நான் வந்திருப்பேனே அப்படின்னு கேட்டேன். என்ன சார் நீங்க வரணுமா? நான் வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல இப்படி விஜய், என்னுடைய மகன் விஜய் ஆசைப்பட்டா அந்த படம் சரியா போகல, இன்னொரு படம் உங்களோட நடிக்கணும். எப்ப சார்? உடனே கேட்கிறாரு, எப்ப சார்? இல்ல நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப அப்படின்னு. நீங்க எப்பன்னு சொல்லுங்க, நான் நடிக்கிறேன். அதாவது அவரும் நானும் சேர்ந்து 17 படம் வேலை செய்திருக்கிறோம். 17 படம், 1 2 இல்ல. யார் போய் ஏதாவது டேட்டு கதை சொல்லணும்னா இப்ராஹிம பாருங்கன்னு சொல்லுவாரு. எங்கிட்ட மட்டும் அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா என்ன அவர் கூப்பிடுறதே எங்க குரு. நான் இப்பவும் வீட்டுக்கு போனா துணைவியாரிடம் என்னை அறிமுகப்படுத்துவார். அப்படின்னா என்னுடைய டைரக்டர் வந்திருக்கிறார். அப்படி அந்த செந்தூரப்பாண்டி அப்படின்ற ஒரு படத்துல நீங்க என்ன டேட் சொல்றீங்களோ அந்த டேட்டுக்கு நான் வர்றேன். எத்தனை நாள் நடிக்கணும்னு சொல்றீங்களோ அத்தனை நாள் நடிக்கிறேன். அடுத்து நடிக்கணும்ல, என்ன விஜய் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். ஒரு பைசா வேண்டாம், படம் முடிங்க. நீங்க முதல்ல படத்தை முடிங்க, தம்பி நடிகனாகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அதே போல பொள்ளாச்சிக்கு வந்தாரு. 20 நாள் கேட்டேன், 17 நாள் தான் நான் அவரோட சேர்ந்து நடிச்சேன். விஜயோட சேர்ந்து நடிச்சாரு. அந்த படம் விட்டாச்சு. அதுக்கு பிறகு அப்படியே என் மகன் வாழ்க்கை போயிடுச்சு. விஜயின் இன்றைய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டதிலே விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. இது யாரும் சொல்லாத சொல்லணுமே நான் சொல்றேன். நான் நடந்த உண்மையை சொல்றேன். 2வது விஷயம், இங்க சுபையா உட்கார்ந்திருக்க, சுபையா வரல, அதான் நன்றி. இது வேற மாதிரி நன்றி. சுப்பையா என்ற ஒருவர் இவற்ற உதவியாளராக வந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு டிரைவரா ஆனாரு. அவரை என்கிட்ட சொல்றாரு, ரொம்ப நாள் கழிச்சு, பல வருடங்கள் கழிச்சு, சார் நீங்க சொன்னா எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுப்பாரு, கொஞ்சம் போய் சொல்லுங்க அப்படின்னு. நான் போய் சொன்னேன். இதே மாதிரி தன்கிட்ட வேலை செஞ்ச ஒருவன் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அடுத்தது தன் வேலை செய்யறவங்ககிட்ட எல்லாம் அவர் தான் ஒரு நடிகன், அவங்க எல்லாம் வேலைக்காரங்க. மேக்கப் பண்ண வந்திருக்காரா நம்ம சோத்ராஜா இல்லையா? இவங்களெல்லாம் சக நண்பர்களாக, சக தோழர்களாக, அவர் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாரும் சாப்பிடணும், அதுவும் ஒரே ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சாப்பிடணும். இப்படி ஒரு மனித நேயம் உள்ள ஒரு மனிதன். அந்த சுப்பையா அவர்களுக்கு பெரியண்ணா அப்படின்னு ஒரு படம் பண்ணி அந்த பையனுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்தாரு. இப்படி உதவி, அதாவது வாழ்றவன் எல்லாம் சொன்ன மூச்சு விடுறவன் எல்லாம் மனுஷன் இல்லை. அடுத்தவனுக்காக கை நீட்டி அடுத்தவன் வாழணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் மனிதன். என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு மனிதன் யாருன்னு கேட்டீங்கன்னா அது விஜயகாந்த்.
நான் இன்றைக்கு இரவு 9 மணிக்கு எனக்கு ட்ரெயின். ஆனா இவ்வளவு தூரம் நான் ஏன் ஓடி அந்த நட்பு, அந்த பாசம், அது சினிமா துறையில எந்த நடிகன்ட்டையும் பார்க்க முடியாதுங்க. எவ்வளவு உச்சிக்கு போனாலும் தன்னை அப்படியே அந்த 80ல நான் எப்படி பார்த்தனோ அதே விஜயகாந்தை தான் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது எல்லாருக்கும் வராது. ஒரு 2 படம் ஹிட்டானாவே அங்கே போய் உட்கார்ந்துக்கிறாங்க, எங்கேயோ போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே இப்படி ஒரு மனிதன், அந்த மனித தன்மைக்குத்தான் இன்று இவ்வளவு பேர். கடைசியாக மற்றவங்க எல்லாரும் பேசுனதே நான் தான் பேசணும் திருப்பி. அதனால இந்த நல்ல விஷயங்களை சொல்லி எங்களுடைய மூத்தவர் முத்துராமன் சார் அவர்கள் சொன்னாங்க, எல்லோரும் விஜயகாந்த் மாதிரி மாறணும், வாழணும். சும்மா நீங்க கைதட்டிட்டு போறதோ கையாட்டிட்டு போறதோ இல்லை. எல்லோரும் மனிதர்களாக வாழுங்கள். மதங்களை எல்லாம் தூக்கி போட்டுருங்க. அவருக்கும் மதம் கிடையாது, எனக்கும் மதம் கிடையாது. சோ நம்ம மனிதர்களாக வாழுவோம், விஜயகாந்தை போல வாழுவோம், மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழுவோம், மற்றவர்களை தூக்கி வைத்து நம்ம வாழுவோம். அப்படி ஒரு நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதருக்கு கடவுள் கொடுத்தது ஒரு நல்ல மனைவி. அதுதான் இவரே பேரு விஜயகாந்த். விஜய் என்றாலே வெற்றி, காந்த் என்றால் காந்தம், நம்மளெல்லாம் பிடிச்சி இருக்கிற காந்தம். அதை போல அவருக்கு கிடைத்த துணைவியார் பிரேமலதா. பிரேமம் என்றாலும் அன்பு. அன்பு, பிரேமம் என்றால் தெலுங்குல அன்பு தானுங்க. அன்பு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனைவி. எப்ப பார்த்தாலும் என்ன இதை போன் பண்ணா அவங்க தான் எடுப்பாங்க, என்ன வேணும் சொல்லுங்க. அப்படியாப்பட்ட ஒரு அன்பு மனைவி. இன்றைக்கு என்னமோ எல்லாரும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறாள்னு சொல்லுவாங்க. அதை இன்று நிரூபித்துக் கொண்டிருப்பவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.